Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று பாஜக தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதை மையப்படுத்தி பெரும் விவாதம் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் கூட்டணி ஆட்சி குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு என்ற பகுதியில் பார்க்கலாம். தமிழகத்தில் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி இல்லை. அது வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வராட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்லவங்க தலைமையில் அந்த கூட்டணி ஆட்சி இங்கே வரணும் அப்படிங்கிறத மக்கள் நாங்கள் விரும்புகிறோம். கூட்டணியோட வந்தாங்கன்னா இவங்க அதை செய்வாங்களா, இவங்க இதை செய்வாங்களா, இவங்களுக்குள்ள தான் போட்டி வருது. மற்ற மக்கள் யாரும் சந்திக்க முடியாது. தனிப்பட்டு யார் வர்றாங்களோ அவங்க எது வேணாலும் செய்யலாம். கூட்டணி ஆட்சி வரணும் தாங்க, வந்தால் தான் ஓரளவு நல்லா இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையும் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிகள் தான் சரியா இருக்கும். அவங்களுக்குள்ளேதான் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. மக்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. கூட்டணி ஆட்சி நடத்துகிற பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களிலும் சரி, மற்ற மாநிலங்களிலும் சரி, அது குதிரை பேரமாக பேசி அந்த மாநில வளர்ச்சி என்பது தடைபெறுகிறது. கட்டாயமாக கூட்டணி ஆட்சி தான் இந்த தடவை அமையும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தீங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்குறான். ஏன்னா அங்கே பெரும்பான்மை இல்லை, ஆனால் கலந்துல கொடுக்குறான். இங்கே அப்படி கிடையாது. இவங்க பெரும்பான்மை இருக்கிறதுனால ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு என்ன கூட்டணி ஆட்சி இருக்குது கூடாது தான் நினைக்கிறேன். தொடர்ந்து கூட்டணி ஆட்சி இல்லாமல் ஒரு நிலையில் ஆட்சி இருப்பதனால்தான் தமிழகம் இந்தியாவிலே முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. கூட்டணி ஆட்சி ஏற்படும் போது என்னுடைய கருத்து என்னன்னா, கொஞ்சம் ஊழல்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சுயேட்சா நிற்கணும், எல்லாருமே சாமர்த்தியத்தை அவங்க இதுல காட்டணும். அப்பதான் நல்லாச்சு வரும். இப்போ நீங்க ஒரு மேம்பாலம் கட்டுறீங்க, சரியா கட்டலன்னா எதிர்த்து கேள்வி எப்படி அவங்க ஒழுங்கா கட்டிடுறான், அது அவன் சட்டமன்ற தொகுதியில் வருது, அதில் ஒழுங்கா கட்டிடும், இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்துடும். கூட்டணி விஷயம் காம்படிஷன் இருக்கும். எனக்கு எதை பண்ணுன்னு கேட்பான், அந்த எம்எல்ஏ எந்த கட்சி எம்எல்ஏ எதை பண்ணுன்னு கேட்பான். அதனால கூட்டணி கட்சி ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கூட்டணி ஆட்சி வந்தால் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. எதிரும் புதிரமாக தான் இருக்குமே தவிர ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியாது. அதுல அவங்களோட கொள்கை கோட்பாடுகளெல்லாம் இழந்துட்டு தான் கூட்டணியில இருக்கிறாங்க. ரெண்டு கூட்டணியிலுமே கூட்டணி என்பது மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. இவர் ஒரு கோரிக்கை வைக்க முடியும், இந்த கட்சிக்கார ஒரு கோரிக்கை, அந்த கட்சிக்கார ஒரு கோரிக்கை வைப்பாங்க. இந்த கோரிக்கை நிறைவேறலைன்னா நான் வெளியே போறேன்னு சொல்லுவாங்க. அதனால ஆட்சி மாற்றம் மீண்டும் வரும். இப்போ இவங்க கேட்டது அவங்க செய்யலன்னு வச்சுக்கோ, ஆட்சி கலையணும். வாங்க கூட்டணி இருந்தே உங்களால செய்ய முடியல அப்படின்னா இப்ப நீங்க வந்துட்டேன்னு என்ன செய்ய போறீங்க? Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.